Hey friends, welcome to Veena Money Family Vlogs. நான் சிங்கப்பூர் போனதுக்கான மெயின் ரீசன் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் தான். கிட்ஸ்க்கான அட்ராக்ஷன்னு மட்டும் நினைக்காதீங்க. கிட்ஸ், அடல்ட்ஸ், எல்டர்ஸ் எல்லாருக்குமே இது சூட்டபிளான பிளேஸ். ஒரு ஃபுல் டே ஆஃப் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். வின்சென்ட் வான் காக் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் டச் பெயிண்டர் 2100க்கும் மேலே பெயிண்டிங் செஞ்சுருக்காரு. அவரோட இல்லஸ்ட்ரேஷன்ஸு டெக்னாலஜி வழியாக தான் இங்கே காட்டியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த 2000 பெயிண்டிங்ஸுமே அவர் 2 இயர்ஸ்க்குள்ளே பண்ணியிருக்காரு. இதுக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணலை. ஸோ யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு சட்டுப்புட்டுன்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இது வெளியிலேயே இந்த மாதிரி சூப்பரான ஈஸ்டர் பன்னி மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் 10 o'clock ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே அங்கே க்யூவில் போய் நின்றுடணும். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி பிஸியான சண்டே வீக்கெண்ட். ஸோ சொல்லவே வேணாம், சிங்கப்பூர் மொத்தமும் அங்கே தான் இருந்தது. என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வீக் டேஸில் விசிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரைட்ஸோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் 1 hour வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் சில ரைட்ஸ்க்கு. அந்தளவுக்கு பாப்புலரான ரைட்ஸ்லாம் கூட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வீக் டேஸ் போனீங்கன்னா எல்லா ரைட்ஸையும் பார்த்து முடிச்சிடலாம். யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. சிங்கப்பூர் ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ். இந்தியாவுக்கு வரலாம் வருஷக்கணக்காகிடும், வரவும் விட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோட ஒரே அட்வைஸ் எந்த ட்ரிப்புக்கு போனாலும். உள்ளே உங்களோட கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அமுச்சிடுவாங்க. ஒரு டேக் கட்டி விட்டுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றலாம், எப்படி வேணாலும் சுற்றலாம். ஒரு மேப் இருக்கும். அந்த மேப் வந்து ஆன்லைனில் தான் அவைலபிளாக இருக்குது. அந்த மேப்பை நீங்கள் நேவிகேட் பண்ணி எல்லா ரைட்ஸ்க்கும் போயிடலாம். யூனிவர்சல் ஸ்டுடியோஸில் 6 zones இருக்கும். தீம்டு ஜோன்ஸ்: ஹாலிவுட், நியூயார்க், ஸ்கைஃபை சிட்டி, லாஸ்ட் வேர்ல்ட், ஃபார் ஃபார் அவே லேண்ட், ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட். இது ஒன்று ஒரு தீம்க்கு ஏற்ற மாதிரி. யூனிவர்சல் ஸ்டுடியோஸோட மேப் வந்து சென்டோசா வெப்சைட்டில் கிடைக்கும். டவுன்லோட் பண்ணி ஃபோனில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜோனாக நான் ஒரு கிளிம்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட். இதில் வந்து நிறைய லைட் அண்ட் சவுண்ட் ஷோஸ்லாம் இருக்குது. இதை கடைசியாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நியூயார்க், செசமி ஸ்ட்ரீட், அந்த மாதிரி வந்து ரைட்ஸ்லாம் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தான் வந்து ஸ்கைஃபை சிட்டி. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகலாம். இதில் உங்களுக்கு ரோபோஸ் பிடிக்கும்னா. எல்லா 90s கிட்ஸ்க்கும் பிடிச்ச ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட், அதாவது இந்த மம்மி படம் ஞாபகம் இருந்தால் இது பிடிக்கும் உங்களுக்கு. அப்புறம் சொல்லவே வேண்டாம், ஜுராசிக் பார்க், லாஸ்ட் வேர்ல்டு எல்லாமே பிடிக்கும்னா இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக அமேசிங்காக இருக்கும். இதுதான் ஃபைனலாக ஃபார் ஃபார் அவே கிங்டம். இது ஷ்ரெக் அண்ட் ஃபியோனாவோடது. குட்டி குட்டி பேபி ரைட்ஸ், டம்மி ரைட்ஸ்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதுல எதில் வந்து க்ரௌடு கம்மியாக இருக்கும்னு அந்த மேப்லேயே டிஜிட்டல் மேப்பில் காட்டியிருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு முடிச்சுக்கோங்க. மஸ்ட் ட்ரை ரைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைஃபை சிட்டியில் இருக்கிற ஹியூமன் வர்சஸ் சைக்ளோன், அப்புறம் பேட்டில் ஸ்டார் கெலாக்டிகா. இது எந்த காரணத்து கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் வேர்ல்டில் இருக்கிற டைனோசர் ரைட்ஸ்லாம் முடிக்கும் போது உங்கள் பேண்ட்டு ஷர்ட் எல்லாமே ஈரமாயிடும். அவ்வளோ தண்ணி அடிக்கும். ஸோ ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் வச்சுக்கிறது பெட்டர். இல்லைனா ஃபுல்லாக இந்த மாதிரி ஈரத்தோட தான் சுற்றணும். என்னடா பெருசாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் காட்டாமல் ஒரே ஃபோட்டோவில் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அங்கே நிறைய ரைட்ஸில் ஃபோன்ஸ் அலவுட் கிடையாது. ஏன்னா எல்லாம் ஹை ஸ்பீட் ரைட்ஸ். ஸோ எல்லாமே நாங்கள் லாக்கரில் வச்சுட்டு தான் லாக் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணதில் தான் வச்சு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கேன். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறத பார்த்து ஹாப்பியாக இருந்துக்கோங்க. பிகாஸ் எனக்கு யாருமே கைட் பண்ணுறதுக்கு இல்லை. இன்னும் ப்ராப்பராக யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். சிங்கப்பூரோட கம்ப்ளீட் ட்ராவல் விளாக் வேணும்னா வீணா மணி ஃபேமிலி விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லன்ச் ஆப்ஷன்ஸ் இல்லைனாலும் குட்டி குட்டி ஸ்நாக்கிங் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது டு கீப் யூ ஃபுல். கோச்சுஜாங் சிக்கன் பர்கரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees வரும். எக்ஸ்பென்சிவ் தான் யூனிவர்சல் ஸ்டுடியோஸில். ஒவ்வொரு ஜோன்லேயும் அங்கங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் அவங்க வந்து மீட் அண்ட் க்ரீட்க்கு அலவ் பண்ணுவாங்க. பட் ஸ்பெசிஃபைட் டைமிங்ஸில் தான். டைமிங்ஸ் அந்த மேப்பில் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கோங்க. என்னோட லக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ஷ்ரெக் அண்ட் ஃபியோனா ஃப்ரம் த மூவி ஷ்ரெக், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து ஆப்டிமஸ் ப்ரைம் என்னால் பார்க்க முடியும். சோவேனியர் ஸ்டோர் மட்டும் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன மாதிரி ஷ்ரெக் அண்ட் ஃபியோனோட குழந்தைய தூக்கிட்டு வந்துடாதீங்க. திஸ் காஸ்டட் மீ $1,700.
ஒவ்வொரு தீம்டு ஸ்டோர் பக்கத்துலேயும் அதோட ஸ்டோர் இருக்கும். நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு அது பிடிச்சிருந்த கேரக்டராக இருந்தால் அங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரைடுக்கும் இவ்வளோ க்யூ இருக்கும். இது ஃப்ரண்ட்டில் இருந்த ரைடில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்தளவு க்யூ இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் போன உடனே கடைசியிலேருந்து வர ஆரம்பிங்க ரிவர்ஸில். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே முடியும். 10 AM to 6 PM தான். அவ்வளோ டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது டக்குன்னு ஓடிடும் நம்ம நடக்கிறதுலையே. நாளே நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. நிறைய நடக்கணும், நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. டிக்கெட் ப்ரைஸ் செம ஹைங்கிறதுனால எந்த ரைடையும் விடாமல் மொத்தத்துக்கும் யூட்டிலைஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்ஷியன்ட் எஜிப்டில் வர ஃபஸ்ட்டு ரைடு தாறுமாறு தக்காளி சோறு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு லெவல் ஜர்க்கு, வேறு லெவல் டர்ன்ஸு, நினச்சி பார்க்காத அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். முக்கால்வாசி ரைட்ஸ் வந்து கிட்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்காது. ஸோ வார்னிங்ஸ் எல்லாமே படிச்சுட்டு ஏஜ் லிமிட்லாம் பார்த்துட்டு போங்க. அப்படியே ஈஜிப்டில் இருக்கிற நம்மளோட பிரமிட்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிற ஒரு ஃபீல்டு இருந்தது. அது கண்டிப்பாக விசிட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இது ஒரு டெமோ. ఫ్రంట్లో వా వా சின்ன வயசுலேருந்து டைனோசார்ஸ், ஜுராசிக் பார்க்னால் ரொம்ப ஒரு பெரிய ஃபேசினேஷன். இதை ஒரு லைஃப் சைஸ் எக்ஸிபிட் மாதிரி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ். இது ஒரு குட்டி போட் ரைட் மாதிரி, பட் ரொம்ப ஹை ஸ்பீட் ஹை பேஸ்ட் போட் ரைட். இதில் தான் ஃபுல் ட்ரெஸ்ஸும் வெட் ஆகிடும். இதுக்கு வந்து வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் இருந்தது. போட் லோடிங் அண்ட் அன்லோடிங். கியூவை பாருங்க பாஸ்.
ஒவ்வொரு ஜோன்லேயும் கிட்ஸ்க்கான ஒவ்வொரு ரைட் இருக்கும். செக் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போங்க. ஃபார் அவே தான் இருக்கிறதுலே கடைசியான ஜோன். இது வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும். ஷ்ரெக் அண்ட் ஃபியோனா மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு 7D ஷோ இருக்குது. அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர் டூப்பர் கூல்னு நான் சொல்லுவேன். From a fearsome, fire-breathing dragon, Shrek and Donkey set off on their quest. Movie seats located in the middle of the theater. மணி லாக்கர் வைக்கணுமா? A dedicated combat force of heroes and all colossally mismatched against our Decepticon enemy. The Decons, on the other hand, are lean combat machines, hard-hearted, dogmatistic, and Direct authority of the president. I advise you, regarding your respect with the All-Spartan. Don't do it! Refuse. Stand down. Mutiny. Chicken out. Outrageous. just stick to your script, lady. I really hope we survive this day. Goodbye, please. I think you mean good luck. Goodbye, please. மணி பாரு, அங்க போ, கிட்ட போ. என்னடா பின்னாடி எல்லாரும் கத்திட்டு இருக்க சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஸ்கைஃபை சிட்டியில் நான் சொன்ன 2 டெரரான ரைட்ஸில் எல்லோரும் ரைட் பண்ணுறது தான். ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் தான், ஆனால் சாதாரண ரோலர் கோஸ்டர் இல்லை. வேணா அப்படியே திரும்பி ஹாய் காட்டு அப்படியே. என்னடா அப்படி தலை தெறிக்க ஓடிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரிட்டர்ன் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். விட்டு போன ரைடு ஹாலிவுட்டில் எதுவுமே நாங்கள் கவர் பண்ணலை. ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட ஷோ எல்லாமே மிஸ்ஸிங்கில் இருந்தது. ஸோ 1 ஹவர்க்குள்ளே அதை முடிக்கணுங்கிற டார்கெட் வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன மீட் அண்ட் க்ரீட் இப்படி தான் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸும் அவங்களோட காஸ்டியூமில் வந்து நம்ம மீட் பண்ணுவாங்க. Yep, okay, you can wave, yeah.
Roll playback. Cue the sun. Cue the waves. Cue the thunder. Cue the rain. And action. This is the emergency broadcast system. A Category 4 hurricane with sustained winds of 125 miles an hour is making landfall in New York. All residents are instructed to seek shelter immediately. ஹார்ட்ஸ் கண்டென்ட்டுக்கு நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மறுபடியும் சென்டோசாலேருந்து ஒரு ஷட்டில் பஸ் எடுத்துகிட்டு நாங்கள் மால் போயிட்டோம். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்தது. அது முடிச்சுட்டு டைரெக்டாக ரூமுக்கு தான். நெக்ஸ்ட் வீடியோ சிங்கப்பூர் விட்டு கிளம்புற வீடியோ தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? கிடையவே கிடையாது. வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்தது எங்கே போகிறோன்னு டிக்கெட் ப்ரைஸிங் அப்புறம் டைமிங்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். Leave me, baby, don't wanna fall again. This just hurt me. Just think about it, but you hold me like you don't wanna break. I need some. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.